வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது ஜோதிடத்தில் 7வது ராசியாக துலாம் ராசி அறியப்படுகிறது. சமநிலை, நீதி, அழகு, அன்பு, கலை, உணர்வு ஆகியவற்றின் பிரதிநிதியாக துலாம் ராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சமநிலைகளையும் அனைவருக்கும் சம உரிமைகளையும் வழங்கும் நோக்கத்தோடு நகர்கிறது. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களிடம் இயற்கையாகவே ஒரு அழகு, கவர்ச்சி, மென்மை, அன்பு, சிரிப்பு ஆகியவை தோன்றும். இவர்களுடன் இருக்கும் எவருக்கும் மன மகிழ்ச்சி அடையும். இவர்கள் எப்போதும் தங்களின் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் சமநிலையை உருவாக்க விரும்புவார்கள். குறிப்பாக சண்டை, சலசலப்பு, வன்முறை ஆகியவற்றை விரும்ப மாட்டார்கள். அதேபோல் நல்லதை பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லபடியாக வாழ்வோம் என்ற அடிப்படையில்தான் வாழ்க்கையை நடத்துவார்கள். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டுவார்கள். நண்பர்கள், குடும்பத்தினர், வாழ்க்கை துணை, தொழில் தோழர்கள் என்று அனைவருடன் சமமாக பழகுவார்கள். இவர்களிடம் கடுமையான மனப்பாங்கு இருக்காது. எப்போதும் சமரசமாக பழகும் குணம் கொண்டவர்கள். காதலில் இவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் வாழ்வார்கள். இவர்களின் வாழ்க்கை துணைக்கு அன்பு, பரிவு, புரிதல் அனைத்தும் கிடைக்கும். அதேபோல் எவருக்கும் துன்பம் தரக்கூடாது என்பதே இவர்களின் வாழ்வியல் கொள்கை. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் அழகை மிகவும் விரும்புவார்கள். உடை, வீடு, சூழல், வாழ்க்கை முறை அனைத்திலும் ஒரு தனித்துவமான அழகை உருவாக்குவார்கள். கலை, இசை, நடனம், இலக்கியம் போன்றவற்றில் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவதிலும் சுத்தமாக வைத்திருப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் எங்கு சென்றாலும் தங்களின் மேன்மையான நடத்தை மூலம் அனைவரையும் கவர்வார்கள். இவர்களுக்கு அமைதி மற்றும் சாந்தமான வாழ்க்கை முக்கியம். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நீதி முறையுடன் செயல்படுபவர்கள். அதனால் வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், நிர்வாகி, ஆலோசகர் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள். கலை, அழகு, அலங்காரம் தொடர்பான துறைகளிலும் இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. மேலும் வியாபாரம், கூட்டுத் தொழில் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ஏனென்றால் கூட்டணியை எளிதில் நடத்தி செல்வார்கள். இவர்களின் பேச்சுத்திறன், அழகான சிந்தனை, நுணுக்கமான தீர்மானம் இவர்களை வெற்றிக்கு செலுத்தும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் தனிப்பட்ட குணம், அதாவது சமநிலை உணர்வு. எப்போதும் யாரையும் புறக்கணிக்க மாட்டார்கள். அனைவருக்கும் உரிய மதிப்பை வழங்குவார்கள். இரண்டாவதாக அழகு நேசிகள். வாழ்க்கையில் எதையும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் வைத்திருப்பார்கள். மூன்றாவது நீதிப்பற்று. உண்மையும் நீதியும் காப்பது இவர்களின் கடமை. நான்காவது சமரச உணர்வு. சண்டையை விட சமாதானத்தையே விரும்புவார்கள். ஐந்தாவது சமூக மனப்பான்மை இவர்களுக்கு அதிகம் உண்டு. கூட்டத்தோடு பழக விரும்புவார்கள், தனிமையை விரும்ப மாட்டார்கள். அதேபோல் இவர்களிடம் உள்ள மிகப்பெரிய குறை அதிகமாக யோசிப்பது. எதையும் செய்ய முன்னர் பலமுறை யோசித்து தாமதமாக முடிவு செய்வார்கள். சில சமயம் யாரையும் புண்படுத்தாமல் இருக்கவே தவறான முடிவுகளையும் எடுக்க நேரிடும். அதிக அன்பு, அதிக பரிவு காரணமாக பிறர் இவர்களை பயன்படுத்தி கொள்வதும் உண்டு. இது ஒரு பக்கம் இருக்க, துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சமநிலையை உருவாக்கும் போராட்டமாகவே இருக்கும். ஒரு பக்கம் தனிப்பட்ட ஆசைகள், இன்னொரு பக்கம் குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகள். இதை சமமாக நடத்துவது இவர்களின் வாழ்க்கையின் அழகு. சிறுவயதில் அமைதியான அன்பான சூழலை விரும்புவார்கள். இளமையில் நண்பர்கள் வட்டம் அதிகம் இருக்கும். நடுத்தர வயதில் தொழில் மற்றும் குடும்பத்தில் வெற்றியை அடைவார்கள். முதிய வயதில் அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும். ஆன்மீகம், யோகம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். மன அமைதியை தேடும் தன்மை இவர்களுக்கு இருக்கும். உலகில் அனைவருக்கும் சம உரிமை, சம மதிப்பு இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தோடு வாழ்வார்கள். அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் பிறக்கும் பொழுது உலகம் அழகாகிறது என்று சொல்லலாம். இவர்களின் சிரிப்பு, அன்பு, மென்மை, சமநிலை, கலை, உணர்வு அனைத்தும் உலகை சிறப்பாக்குகிறது. எங்கு சென்றாலும் இவர்களின் கவர்ச்சி, இனிமையான பேச்சு, நாகரிகம் ஆகியவை அனைவரையும் ஈர்க்கும். வாழ்க்கையை அமைதி, அழகு, சமநிலை என மூன்றின் அடிப்படையில் நடத்துபவர்களே துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுடன் வாழும் எவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு நிச்சயம் கிடைக்கும். அதிலும் முக்கியமாக கிரகங்கள் மாற்றத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், வேலையில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். சுப காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அடுத்தடுத்து நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டமாகவே இருக்கும். சுப விரயங்கள் அதிகளவில் ஏற்படும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல் தாய் வழி, தந்தை வழியிலான உறவுகள் மேன்மையடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இதுவரை எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும்.
இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். வியாபாரம் தொழிலில் அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். அரசு மரியாதை அதிகரிக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் மனக்கசப்புகள் நீங்கும். அற்புதமான காலகட்டம் இது. அடுத்தடுத்து எல்லா விதமான சுப காரியத்திற்கும் சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. அதேபோல் யோசனை செய்து கொண்டு நேரத்தை விரயமாக்காமல் சுப காரியங்களுக்கான வாய்ப்பு வந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வது நல்லது. நேரம் நன்றாக இருப்பதால் ஒத்திவைத்து கொண்டே இருப்பது நல்லது. இல்லையெனில் மன கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது உங்களுக்குள் நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். அது மட்டுமில்லாமல் பணவரவு நன்றாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அசிடிட்டி, அடிவயிறு, பற்கள் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை சொல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நரசிம்மர் காயத்ரி மந்திரம், நரசிம்மர் கவசத்தை சொல்வதும் கேட்பதும் நன்மையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதாவது கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நகரும் போது சில சுபயோகங்கள் உருவாகின்றன. அத்தகைய யோகங்களில் கஜகேசரி யோகம் மிக முக்கியமானது. இந்த யோகம் குருவின் பலத்தை அதிகரிப்பதால் இது சுப பலன்களையும் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தருகிறது. ஜோதிடர்களின் கூற்றுப்படி இந்த கஜகேசரி யோகம் மேலும் இந்த யோகத்தின் செல்வாக்கால் 5 முக்கிய ராசிக்காரர்கள் சுப பலன்களை பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்களின் நீண்ட கால கனவுகள் நினைவாக இது ஒரு நல்ல நேரம் என்றும் கூறப்படுகிறது. கஜகேசரி யோகத்தால் பயனடையும் 5 ராசிகளில் ஒருவர் துலாம் ராசிக்காரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிரகங்களின் தளபதியாக அறியப்படும் செவ்வாய் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியடைய இருக்கிறார். இதன் காரணமாக 4 ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர். ஜோதிட சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. இதன் விளைவு மனிதர்களின் வாழ்க்கையில் எதிரொலிக்கிறது. அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக அறியப்படும் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சியடைய இருக்கிறார். துலாம் ராசி செவ்வாயின் எதிரி ராசியாக அறியப்படுகிறது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் சுப பலன்களையும் சில ராசிக்காரர்கள் அசுப பலன்களையும் அனுபவிக்க உள்ளனர். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகள் குறித்து கூட இங்கே பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தின் ராசி மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்க உள்ளது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் லக்ன வீட்டிற்கு பெயர்ச்சி அடைவார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆளுமை மேம்படும். செவ்வாய் பகவான் தைரியம், ஆற்றல், வீரத்திற்கு காரகமான கிரகம் என்பதால் உங்கள் தைரியம், வீரம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வேலையில் பதவி உயர்வு அல்லது புதிய திட்டத்தில் வெற்றி பெறலாம். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். உறவுகள் மேம்படும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்ற திசையை வழங்குவார். திருமணமானவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வணிகத்தில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள். இது ஒரு புறம் இருக்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராசி பலனில் ஆண்டின் துவக்கத்திலிருந்து பல கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்து வருகின்றன. குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி ஆகிய முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் மிக மிக அனுகூலமான இடங்களில் நடந்துள்ளன. இருந்தாலும் மாதக்கோள்களின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களில், குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானத்தில் அவ்வப்போது சில தடைகளையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கூட பார்க்கலாம். அதேபோல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய 2 மாதங்களுமே துலாம் ராசியினருக்கு வீண் அலைச்சல், உடல் ரீதியான சிறிய உபாதைகள், முடிவெடுக்க முடியாமல் திணறும் சூழல் உள்ளிட்டவை ஏற்படலாம். இவை அடுத்தடுத்த காலங்களில் சாதகமாக மாறி அக்டோபர் மாதம் கடைசியில் இருந்து ஆண்டு இறுதி வரை உங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ற பலன்கள் கிடைக்கும் அளவுக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். செலவுகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகும். வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. மேலும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் குடும்ப சூழலை பொறுத்தவரை ஓரளவு எதிர்மறையாக இருக்கும். தந்தையுடன் தகராறு ஏற்படலாம் அல்லது தாயின் உடல்நிலை மோசமடையக்கூடும். உங்கள் எண்ணங்கள் குடும்பத்தின் எண்ணங்களுக்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கும். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களால் மனம் தொந்தரவு அடையும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் பொதுவாக நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பயணம் செல்வீர்கள். பயணங்கள் நல்ல பலன்களை தரும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளும் நிறைவடையும். ஆண்டின் இறுதியில் செலவுகள் திடீரென்று அதிகரிக்கக்கூடும்.
மேலும் உறவுகளில் சில பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பரஸ்பர புரிதலுடன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எரிச்சல், சரும பிரச்சனைகள் உள்ளிட்டவை அடுத்த சில வாரங்களில் ஏற்படலாம். எனவே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பொருளாதார படிப்படியாக முன்னேறும். கடன்களை அடைக்கும் அளவுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதே அளவுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படும் என்பதால் வரவு செலவு விஷயங்களில் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது மிக மிக அவசியமாகும். குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்தவரை துலாம் ராசியினருக்கு வேலை மாற்றம் என்பது அக்டோபர் வரை சாதகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு நடக்கும் குரு அதிகார பயிற்சி வேலைப்பளு, வேலையில் நெருக்கடிகள் உள்ளிட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதற்கான சாதகமான காலகட்டம் ஏற்படுகிறது. வேலை மாற்றத்தை நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகி படிப்படியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளுமே கைகூடும். இந்த நிலையில்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 10வது வீட்டில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமாக இருந்தாலும் கலவையான பலன்களை தான் கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது உங்கள் முயற்சிக்கு உரிய பலன்களை உடனடியாக கொடுக்கும். வேலையில் திறத்தன்மையை ஏற்படுத்தினாலும் நெருக்கடிகள், சவால்கள், அதிக நேரம் வேலை செய்வது உள்ளிட்ட சிக்கல்கள் உண்டாகும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாகவே இருந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள், திடீர் செலவுகள் உள்ளிட்டவை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் உண்டாக்காது. ஆனால் பண விஷயங்களில் ஆண்டு முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் அதிகரித்தால் கூட செலவு செய்ய வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம். அதேபோல் மற்றவர்கள் தங்கள் விருப்பப்படி செயல்பட அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தவித உணர்ச்சிபூர்வமான நிர்பந்தமும் இல்லாமல் அவர்களை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். உங்கள் செலவுகள் அதிகரிப்பதால் கூடுதல் செலவுகளில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம். மேலும் நல்ல ஆலோசனை தேவைப்பட்டால் உங்களுடன் வசிப்பவரை நாடுவது ஒரு சிறந்த தீர்வாகும். குறிப்பாக புதன் கிரகம் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறது. இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியான செயல்களையும் அனுபவங்களையும் தேடினால் எந்தவிதமான ஏமாற்றங்களும் ஈடு செய்யப்படும். எப்படி இருந்தாலும் புதிய முயற்சிகளை வேகப்படுத்தினால் உங்களுக்கு லாபமே. அதேபோல் புதன் கிரகத்தின் சில விசித்திரமான அம்சங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால் உங்கள் ஆழ்மனதை நீங்கள் ஆராய்ந்து உங்களுக்கே தெரியாத பல ரகசியங்களை கண்டறிவீர்கள். இது மர்மங்களை அவிழ்க்க, நண்பர்களிடம் கருத்து கேட்க மற்றும் நிபுணர்களை கலந்தாலோசிக்க ஏற்ற காலம் இது. அது மட்டுமில்லாமல் சமீப காலங்களில் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்களையோ அல்லது சக ஊழியர்களையோ நீங்கள் தற்செயலாக அந்நியப்படுத்தியிருக்கலாம். மறுபுறம் உங்கள் ஆற்றலால் பலர் ஈர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் உங்கள் சக்தி அதிகமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களை அதிகம் வருத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களில் சிலர் பல மாதங்களாக, ஏன் வருடங்களாகவும் கூட தொடர்ச்சியான தாமதங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் விரக்திகளை சந்தித்து வருகிறீர்கள். இருந்தாலும் இந்த துன்பங்கள் தவிர்க்க முடியாதவை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தால் ஒரு போட்டியாளரை உங்கள் சொந்த வழியில் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதே போலத்தான் கட்டுப்பாடான ஒப்பந்தங்களை ஏற்படுத்த முயற்சிக்கும் போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பணம் அல்லது சொத்து விஷயங்களில் தாமதம் செய்பவர்கள் மீது நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போது பந்து உங்கள் கையில் உள்ளது. எனவே உங்கள் வழக்கமான திறமையுடன் முடிவற்ற சாத்தியக்கூறுகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள். மேலும் துலாம் ராசியினருக்கு ராகு 5வது இடத்திலும் கேது 11வது இடத்திலும் இருப்பதால் தொழிலில் பெரும் வளர்ச்சி ஏற்படும். புதிய முதலீடுகள், வீடு, நிலம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகரமாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குறிப்பிட்ட சில கிரகங்கள் மாற்றத்தால் இந்த தடைகளையும் கடந்து உத்தியோகம், தொழிலில், வியாபாரம் ஆகிய மூன்றிலும் சீரான முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதியான சூழல் உருவாகும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழிலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சுப செலவுகள் அதிகமாகும். அதேபோல் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக பயணிக்க வேண்டும். அதிவேகம் வித்தை காட்டுவது ஆபத்தில் முடியும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அவ்வப்போது மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனை வந்து செல்லும். உடற்பயிற்சி, தியானம், யோகா மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தலாம்.
இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். உத்தியோகம், தொழிலில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிட வேண்டாம். எல்லாவற்றிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பணி சுமை, அலைச்சல் அதிகமாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் அதிகரிக்கும். ஆவணி மாதம் நிறைவடைந்த பிறகு நிலைமைகள் படிப்படியாக மாறும். உங்கள் வீட்டின் அருகே உள்ள பிள்ளையார் கோவிலில் சென்று வழிபடுவது சகல விஷயங்களிலும் ஏற்றத்தை கொடுக்கும். தினசரி காயத்ரி ஜபம் உச்சரிப்பது மனதில் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி வெற்றிக்கு வித்திடும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.